சரி, ஓகே. கிளாஸ் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? எஸ் சார். ஓகே. சரி, நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து மெயினாக ஒரு 3 இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வி லுக்கப், அப்புறம் வந்து அந்த ஏற்கனவே நம்ம பார்த்த டேட்டா வெலிடேஷன், அப்புறம் வந்து பிவோட் டேபிள். இது 3 இன்னைக்கு டாப்பிக்காக கவர் பண்ணலான்னு இருக்கேன். பட் மூணுமே கொஞ்சம் பெரியது. மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை பண்ணிடலாம். முடியாததை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட்டா வெலிடேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா வெலிடேஷன். டேட்டா வெலிடேஷன்னா என்னன்னா, நம்ம ஒரு எக்ஸல்ல வந்து ஒரு ஃபார்மேட் ஆஃப் டேட்டா நம்ம வந்து ரெடி பண்றோம் அப்படின்னா, அதுல வரக்கூடிய டேட்டாஸ் வந்து என்டர் ஆகிற டேட்டா வந்து கரெக்டா வந்து என்டர் பண்ணணும். சப்போஸ் அதில் வந்து கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து பதிவு பண்றவங்க வந்து தவறா கொடுத்துட்டாலும் அதை வந்து சரியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படின்னா அப்ப நீங்க யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டேட்டா வெலிடேஷன். இது டேட்டால இருக்கு. டேட்டால போனீங்கன்னா டேட்டா வெலிடேஷன் இருக்கு. இது டேட்டா டூல்ஸ்ல வரும். ஸோ இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இது என்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வெலிடேஷன். டேட்டா வெலிடேஷன்னா என்னன்னா வந்து, இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிக் ஃப்ரம் a list of rules limit the type of data that can be entered in the cell. ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ல என்டர் ஆகக்கூடிய டேட்டானா தகவல், நீங்க பதிவு பண்ணக்கூடிய தகவல் தான் டேட்டா. அந்த டேட்டா என்ன மாதிரியான வகையா இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றது தான் அந்த டேட்டா வெலிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ப்ரொவைட் a list of values like 1, 2, 3 only allow the numbers greater than 1000. 1000க்கு மேல நம்பர் அலோவ் பண்ணக்கூடாதுன்னா அதை நீங்க வந்து இதுல இந்த டேட்டா வெலிடேஷன்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்றேன். லிஸ்ட் இது எதுக்காகனா, ஸ்டூடெண்டே யூஸ் பண்ண பழைய டேட்டா வரும். சரி, ஒரு ஃபிஷர்மேன் டேட்டா யூஸ் பண்ணோம். அப்போ ஃபிஷர்மேன் ஐடி நம்பர் என்ன, ஆதார் நம்பர், அப்புறம் வந்து ஃபிஷர்மேன் நேம், அப்புறம் வந்து மொபைல் நம்பர், அப்புறம் வந்து அவங்க என்ன சொசைட்டில இருக்காங்க, சொசைட்டி மெம்பர்ஷிப் நம்பர், சொசைட்டியில் இருப்பாங்கல்ல அந்த சொசைட்டி மெம்பர்ஷிப் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் நம்ம ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளிட வாங்க வேண்டிய இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ இப்போ ஃபிஷர்மேன் ஐடினா எப்படி இருக்கும், ஒரு மீனவருக்கான மீனவர் அடையாள அட்டையில் வந்து நம்பர் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, மேக்சிமம் வந்து ஒரு 4 நம்பர் குறையாம இருக்கும். மினிமம் 4 நம்பர் வச்சுக்கோங்க. நம்ம சும்மா இப்போதைக்கு ஒரு ஃபார்மேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். 4 நம்பருக்கு குறையாம இருக்கும். 1013 இருக்கலாம்,
இல்லை வந்து 1324 இந்த மாதிரி ஏதோ 4 டிஜிட் நம்பராக அது இருக்கும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி ஆதார் நம்பர்னா உங்களுக்கு தெரியும். ஆதார் நம்பர் வந்து உங்களுக்கு மொத்தம் 12 நம்பர் வரும். சரிங்களா? ஆதார் நம்பர் வந்து மொத்தம் 12 நம்பர் வரும். இப்படி நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது எரர் வந்துச்சுன்னா தட் மீன் என்ன, அது நம்பர் ஃபார்மேட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு எரர் காட்டுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஹோமில் இந்த ஜென்ரலில் போயிட்டு நீங்கள் நம்பர்னு வச்சிட்டிங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் வச்சா இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்க. அப்போ டெசிமல் பாயிண்டோட இருக்கும். டெசிமல் பாயிண்டை கட் பண்ணுறதுக்கு இந்த டிகிரிஸ் டெசிமல் கொடுத்தோம்னா நமக்கு வேல்யூ கிளியராக நமக்கு அந்த வேல்யூ வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு இந்த மாதிரி நம்பரை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு இதுலையும் என்ட்ரு ஆகக்கூடிய டேட்டா வந்து என்ன என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறத யூசருக்கு ஒரே இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ப்ளஸ் வந்து இதில் சப்போஸ் தப்பாக அவங்க டேட்டா என்ட்ரு பண்ணிட்டாங்க, ஆதார் நம்பரில் நம்பர் மட்டும்தான் அடிக்கணும். இதில் போய் ஏதாவது எழுத்துக்கள் அடிச்சிட்டாங்கன்னா அதையும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. நீ வந்து நம்பர் தான் பதிவு பண்ணணும், இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து பதிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி நேமில் வந்து ஏதாவது நம்பர் அடிச்சாங்கன்னா நம்பர் அடிக்கக்கூடாது, பேர் தான் அடிக்கணும். மொபைல் நம்பரா 10 நம்பர் அடிக்கணும், 10 நம்பர் கம்மியாக நம்பர் அடிச்சாங்கன்னா தப்பு அப்படின்னு கொடுத்துருக்க நம்ம மொபைல் நம்பர் வந்து தப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு வேற நம்பர் கேட்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த எக்ஸல் சீட்டே வந்து அதில் பதிவாகக்கூடிய டேட்டா வந்து என்ன செய்யணும், வேலிடேட் பண்ணணும். வேலிடேட்னா என்ன சொல்றது தமிழில், மதிப்பீடு செய்யணும். நம்ம உள்ளீடாக கொடுக்கக்கூடிய தகவலை வந்து எக்ஸல் சீட்டே அதுவாகவே ஒரு மதிப்பீடு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரே டேட்டா ஒரு இதில் செட் பண்ணுறது தான் இந்த டேட்டாவில் இருக்கிற டேட்டா வேலிடேஷன். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபிஷர்மேன் ஐடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இந்த காலத்தை அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது லாஸ்ட் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிறனால இந்த காலத்தை அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு இதுக்கு ஒரு டேட்டா வேலிடேஷன் ரூல் போடுறேன். சரியா? அதுக்கு வந்து மொத்தம் 3 செக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து செட்டிங்ஸ், இதில் பதிவாகிற டேட்டா வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கான செட்டிங்ஸ் நம்ம கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் இன்புட் மெசேஜ். சப்போஸ் இந்த பாக்ஸ்குள்ளே அவங்க எங்கே கிளிக் பண்ணாலும் அவங்களுக்கான ஒரு இன்புட், அவங்களுக்கான ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறது வந்து இந்த இன்புட் மெசேஜ். அதாவது வந்து ஸோ இன்புட் மெசேஜ் வந்து செல் செலக்ட், அந்த செல்லை செலக்ட் பண்ணோடனே இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு காட்டும் அந்த டேட்டா வேலிடேஷன். அதுக்கப்புறம் வந்து எரர் அலர்ட். அவங்க நம்ம கொடுத்த செட்டிங்ஸ் பிரகாரம் டேட்டா கொடுக்கல அப்படின்னா அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எரர் அலர்ட் வந்து வரும். இந்த எரர் அலர்ட்லேயும் மொத்தம் 3 இருக்கு. ஸ்டாப் பண்ணுறது, வார்ன் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் சொல்கிறது. இது 3 என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செட்டிங்ஸ் பார்ப்போம். செட்டிங்ஸ் என்னன்னா இந்த ஃபிஷர்மேன் ஐடிங்கிற இந்த இதில் என்ட்ரு ஆகக்கூடிய டேட்டா வந்து எப்படி இருக்கணும். ஃபிஷர்மேன் ஐடியை விட்டுறணும், அது டைட் இது. ஸோ இதில் இருந்து கீழே தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் டேட்டா என்ட்ரு பண்ணுவீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தெரியாது, நான் ஒரு 100 150 பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸெக்டாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் டவுன் கீபோர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஒரு 50-50 வந்து டவுன்லோடு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ நான் ஒரு 1000 பேருக்கு போடுறேன் அப்படின்னா இப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் பேஜ் டவுன். சரியா? நான் ஒரு 1000 பேருக்கு போடுறேன். 1000 பேர்னா ரொம்ப அதிகம், பரவாயில்ல, ஓகே. ஸோ அது வரையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அதில் செட்டிங்ஸ் என்ன கொடுக்குறேன்னா எனி வேல்யூ கிடையாது, எல்லா வேல்யூவும் எந்த டேட்டா வந்து இதில் அலோவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. எனக்கு வந்து எல்லா வேல்யூவும் கிடையாது. இதில் நீங்கள் அலோவ் பண்ணுற டேட்டா வந்து என்னன்னா ஹோல் நம்பராக இருக்கும், முழு எண்ணாக இருக்கும். சரியா? அதே மாதிரி மினிமம் நம்பர் நான் வந்து 4 டிஜிட் தான் சொல்லிட்டேன். அப்போ நம்பர் வந்து உங்களுக்கு 1000க்கு மேலே தான் இருக்கும். ஸோ 1000ல் இருந்து மேக்ஸிமம் 4 டிஜிட்டில் மேக்ஸிமம் நம்பர் என்ன, 999. ஓகேவா? ஸோ அப்போ 1000ல் இருந்து 999 வரைக்கும் இருக்கிற எனி நம்பர் இதில் என்டர் பண்ணால் நீ அக்செப்ட் பண்ணிக்க. 9999 வரை அக்செப்ட் பண்ணோம். நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா அப்போ வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணாது, அது வந்து 10,000 போட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணாது, அது 5 டிஜிட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த இதில் என்டர் ஆகக்கூடிய நம்பரோட ஃபார்மேட் என்ன இருக்கணும், அப்புறம் அது எந்த பிட்வீன் இந்த மாதிரி 2 நம்பருக்குள்ள மேக்ஸிமம் நம்பர் வந்து 4 டிஜிட் தானா, 4 டிஜிட்டுக்குள்ள நீங்கள் லிமிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எனக்கு வந்து லெஸ் தென் 1000 இதாக வேற நம்ம இதுக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் யூஸ் பண்ணுமா? எஸ் சார்.
கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஒரு டேட்டா இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் என்ன கலரில் வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பிட்வீன் யூஸ் பண்ணிக்கலாம், நாட் பிட்வீன் யூஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் இங்கே வந்து நம்பர்ஸ் என்டர் பண்ணல, இப்படி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். உங்களுக்கு கொடுத்துட்டு இன்புட் மெசேஜ் அப்படிங்கிறதுல இந்த செல் ரேஞ்சுக்குள்ள அவங்க எங்கே கர்சர் வச்சாலும் என்ன கொடுக்கணும்னா அதுக்கு டைட்டில் வெல்கம் டு தி ஃபார்ம், ஃபார்முக்கு வரவேற்கும் சொல்லிட்டு என்டர் ஃபிஷர்மேன் ஐடி கார்டு நம்பர். ஸோ இது கொடுக்கும். இது இன்புட் மெசேஜ்னா இதில் ஏதாவது ஒரு செல் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அப்போ இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வெல்கம் டு ஃபார்ம் போட்டுட்டு என்டர் த ஃபிஷர்மேன் ஐடி கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லும். அதுவே நீங்கள் என்ன பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத இன்புட் மெசேஜை அது கொடுக்கும். சப்போஸ் அவங்க நம்ம இப்போ கொடுத்துருக்குற செட்டிங்ஸில் கொடுத்துருக்குற இந்த இன்ஃபர்மேஷனுக்கு மாற்றி தவறுதலா வேற ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு எரர் கொடுக்கும். எரர் வந்து மொத்தம் 3 வகை இருக்கு. இன்ஃபர்மேஷன், வார்னிங், ஸ்டாப் அப்படிங்கிறது. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் வந்து சொல்லும். இது வந்து என்னன்னா அவங்கள வந்து when use enter the valid data invalid data it shows this error alert அப்படிங்கிறத இது ஷோ பண்ணும். ஆனா அவங்க மாத்தலைனாலும் அது அப்படியே விட்டுட்டு போயிடும். அது வந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ணும், அவ்வளவுதான். 10,000க்கு பதிலாக 9,902 பதிலாக 10,000 12,000 போட்டா கூட நம்பரை எடுத்துக்கும். ஆனா இதுக்குள்ள நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜ் மட்டும்தான் அது கொடுக்கும். இது வந்து இன்ஃபர்மேஷன். வார்னிங்னா திரும்ப அவங்கள வந்து இது நீங்க பண்ணது தப்பு, அதை வந்து சரி பண்ணுங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்றது வந்து வார்னிங். வார்ன் பண்ணி எடிட் பண்ண சொல்றது. சரியா? எடிட் பண்றத திரும்ப அவங்க தப்பா பண்ணாங்கன்னா திரும்ப திரும்ப இந்த வார்னிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அவங்க அதை வந்து நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமோ அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்பர் கொடுக்கணும். அது 1000க்கு கம்மியாவோ 10,000க்கு அதிகமாவோ கொடுத்தாங்கன்னா அது வந்து அக்செப்டே பண்ணாது. ஸோ இது நம்மளால டேட்டா வேலிடேஷன் கொடுக்குறோம்னா அதை வந்து எப்படி நம்ம இந்த ரேஞ்ச் டேட்டா எப்படி வேலிடேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை இன்ஃபர்மேஷனாக சொல்லணுமா, வார்னிங்காக சொல்லணுமா, இல்லை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டான வேல்யூ என்டர் பண்ண சொல்லணுமா, இப்படிங்கிற இந்த 3 கேட்டகரியில் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு டேட்டா வந்து கரெக்டான டேட்டா வரணுங்கிறக்காண்டி நான் இப்போ இங்கே வந்து ஸ்டாப் யூஸ் பண்ணுறேன். எரர் அப்படின்னு கொடுக்கணும். என்ன எரர்னு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு டைட்டில் கொடுத்துட்டு எரர் மெசேஜில் வந்து யூ ஷுட் என்டர் தி ஃபிஷர்மேன் ஐடி நம்பர் பிட்வீன் 1000 to 2000 ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கும். சரியா? ஸோ இப்போ நான் இது பண்ணியிருக்கிற இந்த டேட்டா வேலிடேஷன் எங்கன்னா நான் இப்போ இந்த A2ல இருந்து A948 சம்திங் வரை பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் தான் எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து இந்த டேட்டா வேலிடேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். நான் ஓகே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கர்சரை வேற எங்கே வச்சிங்கனாலும் எதுவுமே சொல்லாது. பட் நம்ம செலக்ட் பண்ண அந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு போய் நீங்கள் கர்சரை வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வெல்கம் மெசேஜ் சொல்லுதா? ஏன்னா வெல்கம் மெசேஜ், வெல்கம் டு தி ஃபார்ம், என்டர் த ஃபிஷர்மேன் ஐடி கார்டு நம்பர் அப்படின்னு. ஸோ நான் இதில் வந்து 12ன்னு கொடுத்துட்டு வெளியில் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், தப்பு, நீங்கள் பண்ணது தப்பு, எரர்னு வருதா? நான் எங்கள் எரர்னு கொடுத்தனால இங்கே எரர்னு வருது. யூ ஷுட் என்டர் த ஃபிஷர்மேன் ஐடி நம்பர் பிட்வீன் 1000 to 999 அப்படின்னு. இதை வந்து கேன்சல் பண்ணிங்கனாலும் திரும்ப இங்கே நீங்கள் கொடுத்த டேட்டாவை அழிச்சிடும். ஏன்னா ஸ்ட்ராங்காக கரெக்டாக நீங்கள் கொடுத்த சரியான டேட்டா கொடுத்தா மட்டும்தான் உங்களை ஃப்ரீ பண்ணும். அப்படி இல்லாமல் நீங்கள் 10,000க்கு மேலே ஒரு நம்பர் வச்சிங்கனாலும் எரர்ஸ் ரீட்ரெயின் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு திரும்ப அதே பாக்ஸில் போயிட்டு நீங்கள் நம்பரை அழிச்சிட்டு கரெக்டாக 4 நம்பரை கொடுத்தா மட்டும்தான் உங்களை அது வந்து விடும். அப்படி இல்லைன்னா விடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செல்லில் என்டர் ஆகக்கூடிய டேட்டா வந்து இந்த டேட்டா தான் மக்கள் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி கரெக்டாக டேட்டாவை வந்து உள்ளீடாக வாங்குறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த டேட்டா வேலிடேஷன். சரியா? ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ்க்கு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஆதார் நம்பர்லையும் வந்து நம்பர் தான் என்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் வந்து வேற ஏதாவது என்டர் பண்ணி வச்சுக்கோங்களேன், இருக்காது, உங்களை அலோவே பண்ணாது.
நீங்கள் நம்பர் 4 நம்பர் அடித்தா மட்டும்தான் உங்களை உள்ள அலோவ் பண்ணும். அப்படி இல்லைன்னா அலோவே பண்ணும். ஸோ அதே மாதிரி ஆதார் நம்பருக்கு 12 டிஜிட் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா இது வந்து நீங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் தனித்தனியாக பண்ணணுமானா தனித்தனியாக தான் பண்ணணும். ஏன்னா ஒரு காலத்தில் வாங்குற டேட்டாவுக்கும் இன்னொரு காலத்தில் வாங்குற டேட்டாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் எந்த ஒரு காலத்தில் இங்கேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு இந்த டேட்டா இருக்குமோ அந்த வரைக்கும் டேட்டா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் இதில் இதேமே அடிச்சிடறேன். அடிச்சுட்டு இப்போ நான் வந்து நீங்கள் டேட்டா வேலிடேஷன் ஸோ நான் செட்டிங்ஸ் வந்து ஹோல் நம்பர் ஓகே. இப்போ நமக்கு வந்து 12 நம்பர் வேணும் இல்லை? ஸோ 12 நம்பர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எனி நம்பர் அபவுட் 12 ஜீரோக்கு மேலே இருக்கிற எனி நம்பர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு 12 டிஜிட் நம்பரை நீங்கள் ஒன்று கொடுத்துருங்க. அவ்வளோதான். 3 4 5 6 7 இப்படி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்க ஹோல் நம்பரில் இத்தனை டிஜிட் நம்பருக்கு மேலே தான் கொடுக்கணும். கிரேட்டர் தென் கொடுத்துருக்கேன்னா அப்படின்னா இந்த கவுண்டிங் 12 டிஜிட் நம்பர் முன்னாடி 1 கொடுத்தனால தான் வேல்யூவாக எடுத்துக்கணுனால முன்னாடி 1 கொடுத்துருக்கேன். ஸோ 12 டிஜிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக ஆதார் நம்பர் இதுக்கு மேலே தான் வரும். எல்லாருக்கும் 00 12 ஜீரோ யாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே இதுவோ இல்லை இதுக்கு மேலேயோ அப்படின்னா நம்பர் வந்து அந்த நம்பர்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் எந்த மாதிரி கொடுத்துட்டு இன்புட் மெசேஜ் வந்து ஆதார் நம்பர் நீங்கள் எது டைட்டில் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா சார்? என்டர் யுவர் ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. அது மாதிரி எரர் அலர்ட்டில் வந்து அவங்க வந்து வார்னிங் பண்ணணுமா இப்போ ஏற்கனவே ஸ்டாப் பண்ணோம்ல, இப்போ சும்மா வார்னிங் கொடுத்துருப்போம். வார்னிங் வந்து எப்படி வரணும்னு தெரிவிக்கிறதுக்காக வார்ன் பண்ணுறது please check and re-enter the correct. ஸோ இது மாதிரி எனி மெசேஜ் நீங்கள் அந்த யூசருக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை தமிழில் என்டர் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி நீங்கள் தமிழில் கூட டைப் பண்ணிக்கலாம். சரியான பதிவு செய்யவும். உண்மை ஆதார் எண் பிழை எரர் இருந்தால் பிழை. ஸோ வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ எல்லாமே செட்டிங்ஸ் பண்ணியாச்சு, இன்புட் மெசேஜ் கொடுத்தாச்சு, எரர் ஆட் கொடுத்தாச்சு. ஓகே சரி. இப்போ ஆதார் நம்பரை நம்ம சொல்லிட்டோம், என்ட்ரு ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ எனி நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் 12 டிஜிட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 781517983887 வச்சுங்கன்னா நம்பர் எடுத்து சரி. அதே நீங்கள் வந்து வெறும் 2 நம்பர் அடிச்சுட்டு என்ட்ரு பண்ணீங்கன்னா எரர் மெசேஜ் வருது, ஆதார் எண் பிழைன்னு சொல்லிட்டு. ஆனால் கீழே உள்ள மெசேஜ் தமிழில் வரல. திரும்ப ஆதார் எண் பிழை, சரியான ஆதார் எண்ணை பதிவு செய்யவும். கண்டினியூன்னு கொடுத்தோம்னா இதையும் ஆதார் நம்பராக எடுத்துக்கும். வார்னிங் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இதான் வித்தியாசம். இதை கண்டினியூன்னு கேட்குது பார்த்தீங்களா, எஸ்ன்னு கொடுத்தோம்னா 23 எடுத்துக்கும். இதுதான் வார்னிங்க்கும் ஸ்டாப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அதனால் நீங்கள் அந்த டேட்டா வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்களோ டேட்டா வேலிடேஷன் அதை பொறுத்து உங்களுக்கு வரக்கூடிய டேட்டா வந்து அக்யூரேட் டேட்டா வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே டேட்டா வேலிடேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வார்னிங் கொடுக்காம இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஸ்டாப் கொடுக்கறது பெட்டர். அப்போ ஏன் சார் வார்னிங்கும் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா சில நேரங்களில் நம்ம டைனமிக் டேட்டா வாங்குற மாதிரி வரும்.
ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து இந்த எந்த ஊர் அப்படின்னு நீங்க கேட்கும்போது அவங்க தங்கச்சி மடம்னு அடிக்கிற போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பெல்லிங் அடிக்கிறாங்க. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுன்னா அதை வந்து நம்ம வந்து இதுல பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு மல்டிபிள் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ண பரவாயில்ல, 10 நம்பர் அடிச்சாலும் வாங்கிக்க. சில ஊர்ல வந்து ஆதார் நம்பர் வந்து 12 நம்பர் 6 நம்பர் தான் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸம்ஷன் வரும். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி வார்னிங் அண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதர் தென் நீங்க வந்து கரெக்டாக கிளியரான டேட்டா வேணும் அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாப் தான் யூஸ் பண்ணணும் டேட்டா வேலிடேஷன். ஸோ இது மாதிரி வந்து டேட்டா வேலிடேஷன் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ இதான் வந்து டேட்டா வேலிடேஷன். ஸோ இதே மாதிரி ஃபிஷர்மேன் நேமுக்கு நம்ம நேமுக்கு வந்து எப்படி செட் பண்றது பார்த்துடலாம். டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கொடுக்கலாம்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் இல்லை வந்து டெக்ஸ்ட் லென்த் மேக்ஸிமம் எத்தனை லெட்டர் இருக்கணும், இல்லை மினிமம் எத்தனை லெட்டர் இருக்கும், இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து பிட்வீன் அப்படிங்கிறதுல ஏதாவது நீங்கள் வந்து ஊர் பேர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தங்கச்சி மனம் அடிக்கணும்னா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து தங்கச்சி மனம் கொடுத்துட்டிங்கன்னா தங்கச்சி மனம் கரெக்டாக ஸ்பெல்லிங்கில் அடித்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து டெக்ஸ்ட் லென்த் வந்து இங்கே நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குற டெக்ஸ்ட் லென்த் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நான் வந்து ஒரு யார் பேருமே 5 எழுத்துக்கு 2-3 எழுத்துக்கு குறையாமல் இருக்காது அப்படின்னா 3 மினிமம் வந்து ஒரு 4 கேரக்டர் கொடுக்கும். ஓகே அப்படின்னா 4 எழுத்துல நீங்கள் எந்த பேர் எடுத்தாலும் நீங்கள் பேரை அடிக்காமல் சும்மா தப்பாக அடித்தாலும் அது ஓகே பண்ணும். வேல்யூ டஸ் நாட் மேக் த டேட்டா வேலிடேஷன் ஃபைண்ட் த செல். ஓகே, ஏன்னா 4 லெட்டர் இல்லாமல் நான் கூட கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த மாதிரி எரர் வந்துச்சு. இப்போ பாருங்க 1 2 4 நம்பர் அடிச்சுட்டேன், அதை எடுத்துக்கிச்சு. ஏன் அப்படின்னா அதுதான் வந்து டேட்டா வேலிடேஷன் பண்ணும்போது லென்த் இங்கே வந்து லென்த்துங்கிறது வந்து டெக்ஸ்டல் லென்த்தில் வந்து ஏபிசியும் வரும் நம்பரும் வரும். ஸோ அப்போ நீங்கள் நம்பர் என்டர் பண்ணாலும் அதை எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்து இன்புட் கொடுக்கும்போது நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கும். அதே இல்லை எனக்கு வந்து நானே செட் பண்ணுறேன் அப்படின்னா கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டீங்கன்னா நம்ம வேறு எது கஸ்டம் நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா அப்போ கஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது அந்த அளவுக்கு நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இப்போதைக்கு வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி நேம் வாங்கும் போது மட்டும் இந்த மாதிரி நேம் என்டர் பண்ணும்போது மினிமம் 4 கேரக்டர் வேணும் அப்படின்னா 4 கேரக்டர் ஈக்குவல் டு 4னா 4 எழுத்து தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். சரியா, நீங்கள் 5 எழுத்து டைப் பண்ணீங்கன்னா எரர் சொல்லும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டேட்டா வேலிடேஷன் கொடுக்கும்போது ரூல் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் வந்து இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்தாதான் 4 எழுத்துக்கு மேலே நீங்கள் எந்த எழுத்து அடிச்சாலும் அதை எடுத்துக்கணும். டூப்ளிகேட் என்ட்ரியும் வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. இது வந்து நம்ம இந்த ஏற்கனவே நான் பண்ணது இதுக்கு மட்டும் தான் பண்ணோம். நம்ம ரேஞ்ச் செலக்ட் பண்ணல, அதான் தப்பு பண்ணுறோம். சாரி, நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன். இப்போ வந்து செட்டிங்ஸில் டெக்ஸ்ட்டு லென்த்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் போட்டுட்டு நான் வந்து 4 கொடுக்குறேன். அப்படின்னா இந்த செல்லேருந்து இந்த செல் வரைக்கும் எனக்கு அது அப்ளை ஆகும். சரியா, அப்போ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் 4 எழுத்துக்கு மேலே எது அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு இருக்கும், 2 எழுத்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எது. ஓகேவா, இது கீழே நீங்கள் போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சொல்லாது. நீங்கள் ஒரு எழுத்து அடித்தாலும் உங்களுக்கு, ஏன்னா நமக்கு டேட்டா ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணது இது வரைக்கும் தான் பண்ணணும். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எரர் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு என்டர் பண்ணக்கூடிய டேட்டா வந்து என்ன மாதிரி வேலிடேட் பண்ணி வாங்கணுமோ அதுக்கு நீங்கள் வந்து டேட்டா வேலிடேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளியராக இருக்கா? இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா அதில்? எதுவும் டவுட் இருக்கா? சார் இப்ப நேம் அடிக்கிறோம்ல சார், ஆமா, அதுக்கு டேட்டா வேலிடேஷன் கொடுக்கும்போது இப்ப நம்பர் எதுவும் டைப் ஆயிடக்கூடாது, ஒன்லி வந்து லெட்டர்ஸ் மட்டும் தான் டைப் ஆகணும் அப்படின்றத நம்ம செட் பண்ண முடியாதா அதுல? அதான் நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குறோம், நம்பர்ஸ் கேக்குறீங்களா? இப்ப நம்ம டெஸ்ட் லென்த் மட்டும் தானே சார் இப்ப நம்ம கொடுக்குறோம். அதுல வந்து வேற நம்பர்ஸோ வேற சிம்பிள்ஸ் வேற அந்த மாதிரி டைப் ஆயிடக்கூடாது, இல்ல ஸ்பேஸ் ஏதாவது வந்துடக்கூடாது, நம்ம வேர்ட்ல பாப்போம்ல சார், அந்த மாதிரி இதுல செட் பண்ண முடியாதா?
இல்லை இதில் டேட்டாவில் வந்து நமக்கு அந்த மாதிரி இப்போ டெக்ஸ்டில் வந்து அவங்க நம்பரே இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ண முடியாது. இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி வேணா உங்களுக்கு சொல்றேன். ஆனால் டெக்ஸ்ட்னு சரிங்க கொடுத்தோம்னா சார். அதுக்குள்ள உங்களுக்கு நம்பரும் வரும், இதுவும் வரும். அப்படி அப்படி இப்ப இதெல்லாம் வந்து காமன். இப்ப ஊர் நேமு, நம்மளோட நேம், இந்த மாதிரி நேம் எல்லாம் இருக்கும்போது இதுக்கு கண்டிஷன் நம்ம இத்தனை லெட்டர்ஸுக்குள்ள இருக்குன்னு நம்ம செட் பண்ண முடியாது. இதை விட சார் நம்ம ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா அது காட்டாதா சார்? இப்ப மத்ததுல வேர்ட்ல வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டும்ல ரெட்ல, அது மாதிரி இதுல காட்டாதா எக்ஸல்ல? எக்ஸல்ல வந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் மிஸ்டேக் வந்து மார்க்அப் பண்ணி காட்டாது. ரிவ்யூல வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் இருக்கு. நம்ம தனியா தான் செக் பண்ணணும் சார். மேனுவலா தான் செக் பண்ணணும். நீங்க ஏதாவது செல்ல வச்சுட்டு அதில் போய் நீங்க வந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ மெம்பர்ஷிப் வந்து தப்பா சரியா இருக்குன்னா ஓகே, இல்லை மாத்தணும்னா மாத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்க மேனுவலா தான் இங்க எடிட் பண்ணுமே தவிர ஒவ்வொன்றும் ஒரு செல்ல வச்சுட்டு நீங்க ஸ்பெல்லிங் கிராமர் போனீங்கன்னா அது ஒவ்வொரு செல்லா செக் பண்ணிட்டே போகும். அப்படியே இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி தான் வந்து இங்க எக்ஸல்ல வந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் வந்து எரர் செக் பண்ண முடியும். வேர்ட்ல காட்டுற மாதிரி நீங்க டைப் பண்ணும் போதே எரர் காட்டாது. ஓகே சார். நான் இந்த டேட்டா வேலிடேஷன்ல நம்பர்ஸ் டேட்டா டெக்ஸ்ட் மட்டும் பண்றதுக்கு எதுவும் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணி சொல்றேன். பார்த்த வரைக்கும் இல்லை, வேற எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். வேற யாருக்கு டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறதுன்னா லுக்அப் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போறோம். சரியா? லுக்அப் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, லுக்அப் அப்படிங்கிறதுக்கு இந்த லுக்அப் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம். லுக்அப் அப்படின்னா என்ன வந்து எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு சீட்ல வந்து நிறைய டேட்டா யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு இடத்துல இருக்கிற டேட்டாவை இன்னொரு இடத்துல யூஸ் பண்றதுக்கு தான் மெயினாக எக்ஸாக்ட் மேட்சான டேட்டா வந்து ரெஃபர் பண்ணி கொடுக்குறது. அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த லுக்அப் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். லுக்அப் அப்படிங்கிறது எதுக்குன்னா எக்ஸாக்ட் மேட்ச் வேல்யூ வந்து நம்ம வந்து எக்ஸல்ல இன்னொரு இடத்துல வந்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரி, அது என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த ஒரு எக்ஸல் சீட்ல வந்து 2 டேட்டா வச்சிருக்கேன். ஒன்று வந்து நேம், அப்புறம் வந்து கஸ்டமர் ப்ரொஃபஷன். இப்போ எனக்கு இதில் வந்து கஸ்டமர் ப்ரொஃபஷன் என்னன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஆனால் இப்போ சித்து அப்படிங்கிறவரோட ப்ரொஃபஷனல் என்ன அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு இடத்துல டைப் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கு சித்தோட ப்ரொஃபஷனல் வந்து கீபோர்ட் மேனேஜர் அப்படி. எனக்கு வந்து இப்போ சித்துங்கிற நேமுக்குள்ள நான் இன்னொரு இடத்துல டைப் பண்ணுறேன், கஸ்டமர் ப்ரொஃபஷன் போட்டிருக்கேன். இங்கே வரும்போது இந்த சித்துவோட ப்ரொஃபஷனை இங்க இருந்து எடுத்து வந்து எனக்கு இங்கே ஃபில்அப் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் லுக்அப். அதாவது நம்ம ஒர்க் ஷீட்ல இன்னொரு இடத்துல வச்சிருக்கிற இல்லை இன்னொரு ஷீட்ல இல்லை இன்னொரு ஒர்க் ஷீட்ல வச்சிருக்கிற டேட்டாவை நம்ம எங்க தேவைப்படுதோ அங்க கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றத மேட்ச் பண்ணி கொடு, கரெக்டான டேட்டாவை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் VLOOKUP அப்படிங்கிற ஆப்ஷன். இது வந்து ஒரு ஃபார்முலா, இதனால நம்ம ஃபார்முலாவை தான் டைப் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவோட டிஃபால்ட் இது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் போட்டுட்டு VLOOKUP அப்படின்னு அடிக்கணும். VL போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். அப்போ நீங்கள் கீபோர்டில் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல் ஃபார்முலையும் டைப் பண்ணுங்க. ஒரே நிமிஷங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவல் போட்டு VLOOKUP அப்படின்னு அடிச்சுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் வரைக்கும் அந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் லுக்அப் வேல்யூ, எந்த டேட்டாக்கான வேல்யூவை நீங்கள் வந்து தேடுறீங்க அப்படின்னு கேட்கும். எதுக்காக அந்த டேட்டா இங்கே வந்து எதுக்கான டேட்டா வரணும்? உகுரா அப்படிங்கிறவங்களோட ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற டேட்டா தான் எனக்கு வேணும். இப்போ இந்த இதுக்கான டேட்டா தான் எனக்கு வேணுங்கிறதுனால நான் இதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ண இந்த செல்லோட செல் நேம் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம் B5. நான் எந்த டேட்டா எதுக்கான டேட்டா தேடுறேன் அப்படிங்கிறத லுக்அப் வேல்யூ எதுக்கான வேல்யூ தேடுறீங்க அப்படின்னா இந்த செல்லோட டேட்டாக்கு நேராக என்ன ப்ரொஃபஷன் இருக்கோ அதை எனக்கு இங்கே வரணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா அந்த கீழே சிண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, கமா கொடுங்க. கொடுத்துட்டு டேபிள் அரே இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரொஃபஷனுங்கிற டேட்டா எங்கே இருக்கோ அந்த டேட்டா கூட நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இன்னொரு இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் அந்த டேட்டா. ஸோ அப்போ நான் இந்த டேட்டா பூரா அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து
எந்த செல்லுக்கான டேட்டா நம்ம செக் பண்றோமோ அந்த டேட்டாவோட செல்லோட நேம் கொடுக்கணும், கமா கொடுத்துட்டு அந்த டேபிளோட வேல்யூ எங்க இருக்கு, அந்த டேட்டாவோட இது எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த டேட்டா அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காலம் இண்டெக்ஸ் கொடுக்கணும். காலம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த காலம் இப்போ இந்த நான் டேபிள் செலக்ட் பண்ணிக்க பார்த்தீங்களா, இதுல வந்து அந்த ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது, ப்ரொஃபஷன் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எத்தனாவது காலமா இருக்கு, 1 2 3 மூணாவது காலமா இருக்கு. அப்ப நான் வந்து கமா கொடுத்து 3. ஏன்னா இந்த உகுராங்கிறவங்களுக்கு நேரா எங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் வரும்னா இந்த மூணாவது காலத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இங்க வரணும். அப்படிங்கிறதுனால மூணாவது காலம் அப்படிங்கிறதுனால அந்த காலமோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து எனக்கு 3. மொத்தம் இங்க 3 காலம் இருக்கு. நேம், ஃபோன் நம்பர், ப்ரொஃபஷன். நேம்ங்கிறது காலம் நம்பர் 1, ஃபோன் நம்பருங்கிறது காலம் நம்பர் 2, ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது காலம் நம்பர் 3. ஸோ அதனால எனக்கு காலம் நம்பர் 3ல இருக்கிற டேட்டா தான் வரணுங்கிறனால நான் 3ன்னு கொடுத்துருவேன். சரியா? அகைன் கமா கொடுத்துட்டு இப்போ நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் அப்படின்னா ஃபால்ஸ்னு கொடுக்கணும். அப்ராக்சிமேட் மேட்ச் வேணும்னா நமக்கு வந்து ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஃபால்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். சரி, ஃபால்ஸ்னு டைப் பண்ணுறேன். ஃபால்ஸ்னு டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சோம்னா எரர் வருது. ஏன் எரர் வருது? அவசியம்னா ஓகே, ஃபால்ஸ்னு டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸுக்கு பதிலாக நம்ம 0 கொடுத்துக்கலாம். 0னா ஃபால்ஸு, 1னா ட்ரூ. சரியா? ஸோ இங்கே தான் அதை நம்ம அவங்க டைப் பண்ணும்போதே நமக்கு காட்டுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ட்ரூனா வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் வரும். அப்ராக்சிமேட் மேட்ச்னா என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னா கரெக்டாக என்ன மேட்சோ அதை நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஃபால்ஸ்னு கொடுக்கணும். இந்த மாதிரி எக்ஸாக்ட் மேட்ச் சாரி கால் வந்துருச்சு. சரி, ஓகே, சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத திரும்ப நம்ம சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது நல்லா புரியுது. ஸோ அதனால் நான் ஃபார்முலா திரும்ப சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். இந்த டேட்டாவில் எனக்கு வந்து சித்து அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ஒரு 3-4 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட பேருக்கு நேராக ஒரு ப்ரொஃபஷனல் டீட்டெயிலாம் நான் இன்னொரு இடத்துல சேவ் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற டேட்டா வந்து எனக்கு இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான் வந்து என்னென்னா இந்த வி லுக்கப் அப்படிங்கிறது. வி லுக்கப் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 4 விஷயம் நம்ம மெயினாக கொடுக்கணும். ஒன்று வந்து எந்த டேட்டாக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம தேடுறோம் அப்படிங்கிறது. ஸோ வி லுக்கப் ஆஃப் ப்ராக்கெட், நம்ம எந்த செல்லோட வேல்யூ தேடுறோமோ அந்த செல்லோட நேம். நான் இங்கே வந்து பி உஹ்ராங்கிறது பண்ணனால B5ஓட டேட்டா எனக்கு வேணும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத அடுத்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து எந்த செல்லுக்கான வேல்யூ நான் தேடுறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லணும். அடுத்து அந்த செல்லுக்கான வேல்யூ வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த செல்லோட ரேஞ்சை வந்து நான் கொடுக்கணும். அதான் இங்கே இருக்கு. நேம் இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து நான் இன்னொரு இடத்துல போட்டு வச்சுருக்கேன். சரியா? அது வந்து இப்போ நான் ஒரே ஷீட்டில் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி நான் அது பக்கத்துலேயே போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வேறு ஷீட்டில் போடலாம், இல்லைன்னா ஒரு இசட்ல கூட போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஷீட்டில் இன்னொரு இடத்துல எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அங்கே இருக்கிற டேட்டா எனக்கு கரெக்டாக இங்கே வரணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஷீட்டுக்கு நேராக டேட்டாலாம் எங்கே இருக்கோ அதை பூரா நீங்கள் ஒரு டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ எங்கே இருக்குது, F4ல் இருந்து F10 வரைக்கும், F4லேருந்து F10, இங்கிட்ட வந்து H4லேருந்து H10 அப்படின்னா அந்த டேட்டா ரேஞ்ச் என்ன சொல்லுவாங்கன்னா F4லேருந்து H10 அப்படின்னு சொல்லுவாங்க. F4ல் இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு அந்த டபுள் கோலன் நம்ம கொடுக்கணும். சரியா? F4:H10 அப்படின்னா இந்த செல்லுல இருந்து இந்த செல்லு வரைக்கும் இருக்கிற எல்லா தகவலையும் நீ வந்து டேட்டாவா எடுத்துக்க. இந்த டேட்டாக்குள்ள எனக்கு இதுக்கு தேவையான டேட்டா இருக்கு, ஆனா அது எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 காலம் இருக்கு. இது வந்து 1, இது வந்து காலம் நம்பர் 1, இது வந்து காலம் நம்பர் 2, இது வந்து காலம் நம்பர். சரியா? இப்போ இதுக்கு தேவையான இந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிற டேட்டா எங்கே இருக்கு,
1 2 3 மூணாவது காலத்துல தானே இருக்கு. அதனாலதான் அந்த டேட்டா ரேஞ்சுக்கு அப்புறம் கமா 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்ல நான் இப்ப இங்க ஃபோன் நம்பர் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன செய்யணும், 2ன்னு கொடுக்கணும். அடுத்து ஃபோன் நம்பர் போட்டு பார்ப்போம் எப்படி கரெக்டா வருதா இல்லையான்னு. இப்போதைக்கு ப்ரொஃபஷன் தான் பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் 3ன்னு போட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ நம்ம கொடுக்கணும். அது என்ன கொடுக்கணும்னா 0 அல்லது 1 கொடுக்கணும். ஏன் 0 அண்ட் 1 கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னா நான் ஃபால்ஸ் பண்ணணும். இல்ல அப்ராக்சிமேட் வேல்யூ வேணும்னா நான் வந்து ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ அப்ப எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணுங்கிறதுனால 0 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர்னு கொடுத்தீங்கன்னா அந்த உகுராங்கிற இந்த ரேஞ்சில் உகுராங்கிறதுக்கு என்ன ப்ரொஃபஷன் இருக்கோ அதை எனக்கு இங்கே வந்து காட்டும். சரியா? சரி, இப்போ இதே மாதிரி இந்த உங்களுக்கு என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா NA அப்படின்னு வருது. ஏன் அப்படி வருது? ஏன் அப்படி வருது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா ட்ராக் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா அந்த செல் ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும். இப்போ இங்கே வந்து B5 வந்துச்சா, இதில் வச்சு பாருங்க B6. ஏன்னா நம்ம இவங்களுக்கான டேட்டாவை தான் தேடணும், அதனால B6 எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி F5H11. F5ல என்ன இருக்கு? F5ல வந்து இங்கே இருக்கு, என்ன ஒரு டேட்டா இருக்கு. ஓகே, ஆனால் இன்னொரு டேட்டா நம்ம என்ன கொடுத்துருக்கு அந்த ஃபார்முலாவில் பாருங்க H11. கீழே இங்கே இறங்கிச்சு பார்த்தீங்களா? இங்கே டேட்டாவே இல்லை. டேட்டா இல்லாத வந்து எப்படி டேட்டா எடுக்கும்? வாய்ப்பே இல்லை. அதனால தான் உங்களுக்கு வந்து எரர் உண்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை ஒரு இது கொடுத்த ஃபார்முலாவை ஃபுல்லாக இழுக்கும் போது இந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் வந்து எனக்கு மாறவே கூடாது. அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸல் ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் $. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ $F $4ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி செல்லோட நேமுக்கு முன்னாடி $. போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து மாறவே மாறாது. இப்போ நான் இதை வந்து அப்படி கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே கரெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு இந்த செல்லேருந்து இந்த செல்லுக்கு நான் கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது இங்கே B4 இருக்கா, இங்கே வந்து B5 வந்துடும். ஆனால் இந்த செல் ரேஞ்சுக்கு பார்த்தீங்களா, நான் கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் அது வந்து அந்த B4 வந்து H10 வரைக்கும் தான் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். நம்ம அந்த செல்லோட நேமுக்கு முன்னாடி $. யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செல் ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். அது நீங்கள் எத்தனை செல்லுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் அது மாறவே மாறாது. புரியுதுங்களா? ஸோ இதனால தான் நமக்கு இங்கே வந்து $. கொடுத்துரும். ஏன் $. கொடுத்துருக்கோம்? நீங்கள் பண்ணும்போது $. கொடுக்கலையே அப்படின்னா இதான் வந்து நமக்கு $. கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதை ட்ராக் அண்ட் ட்ராப்பாக யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேஞ்சை வந்து நீங்கள் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி $. அந்த செல்லோட நேமுக்கு முன்னாடி F4 அப்படின்னா Fக்கு முன்னாடி ஒரு $, 4க்கு முன்னாடி ஒரு $. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரியா? இல்லை நீங்கள் Fக்கு மட்டும் $. கொடுத்துட்டு 4க்கு $. கொடுக்குறேன்னா என்ன ஆகும்? F மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா F மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து F5ஆக மாறிச்சா? F5 மாறிச்சு வரும். திரும்ப இங்கே வந்து வரும்போது F6 வருது. F6ல வந்து டேட்டா வந்து மேட்ச் ஆகலை, அதனால நமக்கு எரர் வரும். ஸோ அதனால வந்து எப்பயுமே ஒரு செல் நேம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ரோ அண்ட் காலம் இருக்கும். ஸோ ரோ அண்ட் காலத்தில் நீங்கள் வந்து $. கொடுத்து அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவாக அதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரோவோட நேமுக்கு முன்னாடியும் $. கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ரோவோட நம்பருக்கு முன்னாடியும் $. $க்கு வந்து Shift 4 யூஸ் பண்ணீங்கன்னா இந்த $. வரும். சரியா? கீபோர்டில் Shift ப்ளஸ் இந்த 4 யூஸ் பண்ணணும். 4 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $. சரியா? சரி, உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் $. யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து லுக்கப் ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எரர் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியராக பாருங்கள். இதில் மொத்தம் இந்த B லுக்கப்புக்குள்ள வந்து மொத்தம் 4 டேட்டா நம்ம கொடுக்கணும். ஒன்று வந்து எந்த செல்லுக்கான ரெஃபரன்ஸ் டேட்டாவை நம்ம தேடுறோமோ அந்த செல்லோட வேல்யூ. நம்ம இப்போ இந்த மல்டிசார்டி அப்படிங்கிறவங்களுக்கான டேட்டாவை தேடுறோம், அதனால அவங்களோட அந்த செல்லோட நேம். அதுக்கப்புறம் அந்த செல்லுக்கான வேல்யூ வந்து எந்த டேட்டா ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இங்க வந்து
F4H10 அப்படிங்கிறது இதுல இருந்து இது வரைக்கும் சொல்றதுனால நம்ம நடுவில் கோலன் கொடுத்துருக்கோம். இந்த டேட்டா ரேஞ்ச் வந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து $sign கொடுத்தேன். இது வந்து செகண்ட் டேட்டா. மூணாவது வந்து என்னன்னா அதுல நமக்கு தேவையான டேட்டா எத்தனாவது காலத்துல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இங்க. இப்ப நான் 3 காலம் வச்சிருக்கேன்னா 3 காலம்னா 3வது காலம் அப்படின்னா எனக்கு வந்து இங்க வந்து ப்ரொஃபஷன் இருக்கனால 3வது காலத்துல நான் செட் பண்ணனால இங்க நம்பர் 3 கொடுத்துருக்கேன். அகைன் கமா கொடுத்துட்டு எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணுங்கிறதுனால நான் 0 ஃபால்ஸ் ஆகணும். ஃபால்ஸா இருந்தால் மட்டும்தான் எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கும் இந்த ஃபார்முலா. அதனால நான் 0ன்னு கொடுத்தேன். சரியா? கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டேட்டா. ஸோ நான் இதில் வந்து இன்னொருத்தவங்க பேர் கூட அடிக்கிறேன். இதில் இருக்கிற மாதிரி டெல்ஃபினோ இப்போ யாரு பெஸ்ட் வேற யாரு சூப்பர். ஸோ இது மாதிரி பேர் அடிச்சுட்டு நீங்கள் இதே ஃபார்முலா ட்ராப் அண்ட் ட்ராக் பண்ணாலும் எல்லாருக்கும் அந்த கரெக்டான ப்ரொஃபஷன். கூப்பரோட ப்ரொஃபஷன் என்ன? கூப்பரோட ப்ரொஃபஷன் ஹெட் ஆஃப் த இந்த மாதிரி ஒரு நேம் போட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி வந்து கரெக்டான ப்ரொஃபஷன் இருக்கு. எனக்கு அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணும், ஃபோன் நம்பர் எனக்கு வேணும். ஃபோன் நம்பர் அதுவும் எனக்கு இங்கே வரணும்னா எப்படி ஃபார்முலா போடணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியணும்ல, சொல்லுங்க. இதுக்கு லுக்கப் பண்ணி இங்கே இருக்கிற ஃபோன் நம்பரை நான் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வரணும்? இல்லைன்னா நான் இதை கூட என்னால் உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் கொண்டு போய் வச்சிடறேன். நம்ம வந்து அந்த செல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம்னா அது வந்து என்ன நம்பர் B5 B6 நம்மளுக்கு காமிக்கும். இப்போ இந்த செல்லோட ரேஞ்ச் மட்டும் பார்த்துக்கணும். செல்லோட ரேஞ்ச் வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னா B5ல இருந்து X11 வரைக்கும். சரியா? B5 X11. சரி, இப்போ வந்து அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டுட்டு என்ன சொல்லணும்? VLOOKUPன்னு எழுதணும். VL அப்படி போட்டிங்கனாலே அந்த ஃபார்முலா காட்டும். கீபோர்ட்ல டேப் கீ கொடுத்தீங்கனாலே அந்த ஃபார்முலா அடிச்சிடும். அப்படின்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணால் கூட அடிக்கலாம். VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும்? எந்த செல்லோட வேல்யூ கொடுக்கணும்? B4ஓட வேல்யூ கொடுக்கணும். B4 ஏன்னா நம்ம சித்தோட ஃபோன் நம்பர் தான் நமக்கு இங்கே வேணுங்கிறதுனால இந்த செல்லை நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன், அந்த செல்லோட நேம் இங்கே வந்துருச்சு. அப்புறம் என்ன கொடுக்கணும்? கமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும்? அந்த டேட்டா ரேஞ்ச் கொடுக்கணும். டேட்டா ரேஞ்ச் நமக்கு எங்கே இருக்கு? இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்து இந்த டேட்டா ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதானே என்னோட டேட்டா ரேஞ்சு இங்கே வந்துருச்சு. புரியல? காலம் போடுவோம்ல சார். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கமா கொடுத்துட்டு அந்த காலம் நம்பர் கொடுக்கணும். காலம் நம்பர் நமக்கு என்ன? ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் எத்தனாவது காலத்துல இருக்கு? காலம் நம்பர் 2ல இருக்கு. அப்ப நம்ம இங்க வந்து கமா கொடுத்து 2, அதுக்கப்புறம் கமா கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கொடுக்கணும். நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணுங்கிறதுனால நான் வந்து ஃபால்ஸ் கொடுக்கணும். அப்ப 0 கொடுத்துட்டு இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா சித்தோட ஃபோன் நம்பர் என்னவோ அது இங்க வந்துருச்சா? சரி, இதே மாதிரி எல்லாரும் கிளிக் அண்ட் டிராப் அண்ட் ட்ராக் பண்ணும்போது டேட்டா மாறாம கரெக்டா இன்ஃபர்மேஷன் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா வந்து நமக்கு வந்து கான்ஸ்டன்டா மாற்றணும். கான்ஸ்டன்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவை பார்ப்போம். இந்த B5ல இருந்து X11 வரைக்கும் இருக்கிறத கான்ஸ்டன்டா மாத்தணும்னா ஒவ்வொன்றுக்கும் முன்னாடி நம்ம $sign போடணும். Vக்கு முன்னாடி $sign, 5க்கு முன்னாடி $sign, Xக்கு முன்னாடி $sign, 11க்கு முன்னாடியும் $sign. போட்டு என்டர் அடிச்சிருங்க. அப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா உங்களுக்கு எந்த டேட்டாவுமே கரெக்டாக டேட்டா வந்துச்சா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து VLOOKUP பண்றது. ஓகேவா? புரிஞ்சா? எஸ் சார். ஓகே, சரி. இப்போ இது VLOOKUP வந்து அந்த சேம் ஷீட்ல இருந்து எடுத்து பண்ணோம். இப்போ அடுத்ததா இன்னொரு ஷீட்ல இருக்க டேட்டாவை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரம் அனதர் ஷீட் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு வச்சிருக்கேன். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டேட்டா ஃபோன் நம்பரை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஏற்கனவே நான் பண்ணல, அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்னன்னா இந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் நான் எங்கே வச்சுக்கேன்னா டேட்டா நம்பர்ஸ் டேட்டான்னு ஃபோன் நம்பர்னு வச்சுக்கேன். டேட்டா நம்பர்
ஃபோன் நம்பர்னு வச்சுக்கேன். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு இது கூட தேவையில்லை, எனக்கு ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தால் கூட ஓகே. இப்படி இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து VLOOKUP அதே தான் பண்ண போகிறேன். VLOOKUP அதே பண்ணும்போது இங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஈக்குவல் டு VLOOKUP ஆஃப் ஃபர்ஸ்ட் எதுக்கு பண்ண போகிறோம்? B4 தானே, இந்த செல்லோட பேர் வந்து B4, அதனால B4 அடிச்சுட்டு கமா இந்த டேட்டா ரேஞ்ச் எங்க இருக்கு? ஃபோன் நம்பர்ல இருக்கு. ஸோ அப்போ நீங்க அந்த சீட்டை கிளிக் பண்ணிட்டு அதுல போய் நீங்க இந்த நம்பர்ஸை கூட அப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த சீட்டுக்கு வந்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க ஃப்ரம் அனதர் சீட்னு போட்டிருக்கா. இந்த ஃப்ரம் அனதர் சீட்டுக்கு போல இந்த சீட்டோட நேம் வந்து வரும். சரியா? அதுக்கு முன்னாடி வரும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இன்னொரு சீட்ல இருந்து நீங்க A3ல இருந்து B9 வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, கரெக்ட். அப்புறம் மறுபடியும் கமா கொடுத்து என்ன கொடுக்கணும்? காலம் இண்டெக்ஸ் கொடுக்கணும். காலம் இண்டெக்ஸ் வந்து எதுனா இருக்கு? 2. ரெண்டாவது காலத்துல ஃபோன் நம்பர் இருக்கு. ஸோ 2 கொடுத்துட்டு கமா 0 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். அப்பயும் எரர் வருது. ஏன் எரர் வருது? இங்க வந்து ஷீட் நம்பர் வந்து மாறிடுச்சு. சரியா? ஷீட் நேம் வந்து மாறிடுச்சு. ஸோ அதான் உங்களுக்கு எரர் வரும். இங்கே வந்து இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ் வந்து தப்பாக போச்சு. டேட்டா ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் வந்து தப்பாக இருந்துச்சு. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். கொடுத்துட்டு என்டர். கரெக்டாக. சரியா? ஏன் அப்பயே தப்பா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபோன் நம்பர்ஸ் அப்படிங்கிற சீட்ல இருந்தாலும் நமக்கு வந்து A3ல இருந்து B9 வரைக்கும் வரணும். ஆனா அது நான் வந்து உள்ள வந்து இதுல கிளிக் பண்ணதுனால இந்த ஷீட் நம்பர் வந்து மாறிடுச்சு. இதே ஷீட்லயே எடுத்துக்கிட்டனால உங்களுக்கு அந்த மாதிரி காட்டுச்சு. இப்போ கரெக்டா வந்துருச்சு. திரும்ப நம்ம இதுல வந்து நம்ம கான்ஸ்டன்ட் பண்ணோம்னா அதே மாதிரி தான். $, ஏக்கு முன்னாடி $, சிக்கு முன்னாடியும் ஒரு $, பிக்கு முன்னாடி ஒரு $, அண்ட் B9க்கு முன்னாடி ஒரு $. கொடுத்துட்டு என்டர் அடிங்க. அப்பயே ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் கரெக்டான சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான். இப்போ இன்னொரு சீட்ல இருந்து என்ன பண்ணணும்னா இதே தான் பண்ணணும். நீங்கள் வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறேன். ஈக்குவல் டு லுக்அப் ஓப்பன் ப்ராக்கெட், எனக்கு வந்து B7, அதோட டேட்டா எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணி ரிசல்ட் செலக்ட் பண்ணிக்கணும். என்ட்ரு கொடுத்துருங்க. அகைன் இங்கே வந்துட்டு இப்போ கமா கம்மி பண்ணு கமா 2, 0, ஏன்னா செகண்ட் காலம் 0 கொடுக்குறேன். என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இங்கே இது பிளாங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு டேட்டா வர மாட்டேங்குது. ஸோ நான் இதில் வந்து ஃபார்முலா கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா அங்கே இருக்கவங்க பேர் ஏதாவது ஒன்று அடிக்கிறேன். பெஸ்ட்டுங்கிற நேம் இல்லை. ஸோ நான் இங்கே வந்து பெஸ்ட்டுன்னு அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் இருந்துச்சா? ஸோ அதான் ஏன்னா இங்கே டேட்டா இல்லாதனால தான் நமக்கு நாட் அவைலபிள்னு அந்த எரர் வந்தது. இங்கே டேட்டா நம்ம கொடுத்தோன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வந்து போட்டுருச்சு. ஸோ இதுதான் வந்து VLOOKUP அப்படிங்கிற ஆப்ஷனோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம். ஸோ நம்ம டேட்டா வந்து எக்ஸலுக்குள்ள ஒரு டேட்டா வச்சு விளையாடுறதுக்கு இந்த விளையாடுறதுக்குள்ள ஒரு டேட்டா வந்து எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த VLOOKUP வந்து ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்ல வந்து AI அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் வந்து பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேட்டா சயின்ஸ்ல வந்து அதிகமாக டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து எக்ஸலை தான் டேட்டா மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸல் டேட்டா மேனேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான மாதிரி டேட்டாவை பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த VLOOKUP யூஸ் பண்ணி தான் அவங்க டேட்டா வந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்து எக்ஸல்ல இருந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த சாஃப்ட்வேருக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் இந்த VLOOKUP அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆப்ஷன் எக்ஸலில். நீங்கள் நிறைய டேட்டா மேனேஜ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக ஒரு டேட்டா எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இப்போ நமக்கு வந்து என்னன்னா இப்போ நேம் ஃபோன் நம்பர் நமக்கு இருக்கு. ஆனால் இந்த ஃபோன் நம்பருக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே இதை நீங்கள் எடுத்து கொண்டு போய் வேற எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படியே ஒர்க் ஆகினா தான் இது வரும் அப்படின்லாம் இல்லை. இப்போ நான் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணும்போது இந்த ஃபார்முலா எடுத்து அப்போ நான் இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பேஸ்ட் பண்ணுற இடத்துல நான் வந்து பேஸ்ட்னு மட்டும் கொடுக்காம பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் போயிட்டு எனக்கு இந்த வேல்யூ மட்டும் பேஸ்ட் பண்ண ஃபார்முலாலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா பேஸ்ட் வேல்யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ மட்டும் தான் அதை பேஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீலுக்கு ஃபார்முலா உங்களுக்கு காட்டுதா, அதே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் தான் காட்டும், அந்த ஃபார்முலா காட்டாது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ஃபார்முலா வீலுக்கப் ஃபார்முலா மூலமாக அந்த டேட்டாவை வேற ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு வந்திருந்தாலும் இதை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது வேல்யூ மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புதுசாக டைப் பண்ண டேட்டா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால வந்து டேட்டா வச்சு நம்ம எப்படி வேணாலும் ஒரு எக்ஸல்ல வந்து ஒரு ஃபுல் டேட்டா வச்சுக்கிட்டு அதுலேருந்து எப்படி எந்த மாதிரி டேட்டா வேணாலும் அதை காப்பி லுக்கப் மூலமாக எடுத்து ஒரு டேபிள் இன்னொரு எக்ஸல் ஷீட்லேயே நமக்கு தேவையான டேட்டாவை எடுத்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக டைப் பண்ண டேபிள் மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த லுக்கப்போட ஒரு மிக ஒரு சிறப்பம்சம். அதனால வந்து நீங்கள் கரெக்டாக இந்த லுக்கப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நல்லா கிளியராக பார்த்துக்கிறது. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். தென் இதுலேயே வந்து இப்போ நம்ம ஃபோன் நம்பர்ஸ் பார்த்தோம், இன்னொரு ஷீட்ல இருந்து பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அப்ராக்சிமேட் நம்ம 0 மட்டும் தானே யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், நம்ம வந்து 1 யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ 1 எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்ப்போம். சரி, அப்ராக்சிமேட் மேட்ச் லுக்கிங் அப் அப்படிங்கிறது இது எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட கிரேட் போடணும்னு வச்சுக்கோங்களேன். கிரேட் போடுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணுறேன், அதே ஃபார்முலா தான். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க. ஃபால்ஸுக்கு பதிலாக நம்ம ட்ரூன்னு போட போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே என்ன கிரேடு வரணும்னா இங்கே ஏற்கனவே ஒரு கிரேட் கோட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், இங்கேருந்து டேட்டா எடுத்து இங்கே ஃபில்அப் பண்ணணும், அவ்வளோதான். சரியா? இப்போ இவர் வந்து 26 ஸ்கோர் எடுத்திருக்காருன்னா அவர் என்ன கேட்டகரியில் வருவார்? 0 to 54 தான் வருவார். இவருக்கு வந்து இ கேட்டகரி போடணும், இ கிரேட் போடணும். 82னா என்ன கிரேடு வரும்? 80லேருந்து 89 வரைக்கும் பி கிரேட் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பி கிரேட் வரும், இங்கே வந்து பி கிரேட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு இது போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லுக்கப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே போல ஈக்குவல் டு போட்டுட்டு லுக்கப் வி லுக்கப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த செல்லோட வெளியே பார்க்குறோம், ஸ்கோரோட இதுதான் நமக்கு தேவை. ஸோ ஸ்கோர் போட்டுறேன், கமா இந்த செல் ரேஞ்ச் என்ன, நமக்கு இந்த டேட்டா எங்கே இருக்கு, இதான் நமக்கான டேட்டா ரேஞ்ச். ஸோ கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு தேவையான கிரேட் எத்தனாவது காலத்துல இருக்கு, 3வது காலமா சார்? 3வது காலமா இருக்கு. ஸோ 3 கமா கொடுத்துட்டு அடுத்து நீங்க கொடுக்கறது தான் கவனமா கொடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் ஒன்னா நம்ம 0 ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும், அப்படின்னா 0ன்னு கொடுக்கணும். எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் தேவையில்லை, ஏன்னா இங்கே வந்து 0லேருந்து 54 ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்கோர் 0 இருந்தாலும் இ தான் வரும், 24 இருந்தாலும் 0 தான் வரும், இ தான் வரும். ஸோ அதனால நான் இங்கே வந்து என்னன்னா அப்ராக்சிமேட் ரேஞ்ச் எனக்கு டேட்டா வந்தால் போதுனால நான் இங்கே வந்து 1 அப்படி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரூன்னு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணணும். கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு போட்டிங்கன்னா வரவில்லை. ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு நம்பரை யூஸ் பண்ணுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். வரலையே சம்திங் C4 H4ல இருந்து சார் நம்ம இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டோம், அதனால இது நம்ம இந்த 2 செஞ்சு இதை மட்டுமே செலக்ட் பண்ணாலே போதும். இந்த 2 இதை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். H4ல இருந்து I10 வரைக்கும், I18 வரைக்கும் இருக்கு, I8 சாரி H4ல இருந்து I8 வரைக்கும். ஸோ இதில் செகண்ட் காலம் நமக்கு இது மட்டும் வேணும், ட்ரூ வேணும். சரியா? அதில் டேட்டா ரேஞ்ச் தப்பாக கொடுத்துட்டா, அதனால உங்களுக்கு வரல. ஸோ நான் திரும்ப டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிட்டு
equal to VLOOKUP C4 ரேஞ்ச் வந்து இதுதான். சரியா, இதை மட்டும் நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது காலத்தில் இருக்கிறனால காலம் 2, 1 போஸ்ட் பண்ணிட்டு அடிக்க கரெக்டாக தேடும். சரியா, இப்படி நீ ஒன்றுக்கு போட்டு கிளிக் அண்ட் ட்ராக்கப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாட்டா வரும், பாதிக்கு மேலே வராது. ஏன் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் செல்லோட ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் வந்து மாறும். அப்போ வந்து அந்த டேட்டா இங்கே கீழே வராதனால நமக்கு மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த டேட்டா வேல்யூ என்ன செய்யணும், டேட்டா ரேஞ்ச் மாறாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, டாலர் சைன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எந்த நம்ம டேட்டா ரேஞ்ச் கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி மட்டும் டாலர் சைன் போட்டிங்கன்னா அந்த செல்லோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. சரியா, ஸோ இப்போ ஒன்றுக்கு பதிலாக ட்ரூ போட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆகுது. சரியா, கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணா கரெக்டாக எல்லாருக்கும் ரீச் பண்ணும். ஓகேவா, சரி இப்போ இங்கே வந்து இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த நேம் இங்கிட்டு வரணுமான்னா தேவையில்லை. நமக்கு மெயினாக வந்து என்னன்னா ஸ்கோர் தான் செக் பண்ணணும். சரியா, இப்போ நான் வந்து இங்கே கீழே கீழே இழுத்து வைக்கிறேன், ஆனால் எரர் சொல்லும். எல்லாருக்கும் ஏன் இ வருதுன்னா 0லேருந்து 0 இருந்தால் எம்டியாக இருந்தாலும் 0 தான், அதனால இ வருது. ஸோ நான் இதை வந்து 56 போடுறேன், மாறுது. 76 போடுறேன், 57 போடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே வேல்யூ கொடுக்க வந்து உங்களுக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து நமக்கு கிரேட் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்டீங்கல்ல, நம்ம ஏற்கனவே கிரேட் போடுறதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணோமா, இஃப் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணோமா, அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செல் ரெஃபரன்ஸ் ஒரு ரேஞ்ச் மட்டும் கொடுத்துட்டு ரேஞ்ச் கிரேட் போடுறதுக்கு நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். லுக்கப் ஃபார்முலா மூலமும் கிரேட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இது ஏன்னா இது அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ, அதுக்கு நம்ம வந்து ட்ரூன்னு கொடுக்கணும். எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு வேணும்னா நம்ம ஃபார்முலா வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஃபால்ஸ் கொடுக்கணும். 0 போட்டதுக்கு கூட நான் ஃபால்ஸ் போடுறேன். கேபிட்டலில் போடணும், ஸ்மால் லெட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்காது. ஓகேவா, இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து VLOOKUPம் டேட்டா வேலிடேஷனையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது ரெண்டுமே எக்ஸலில் ஒரு டேட்டா நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ். ஸோ ரெண்டுமே நீங்கள் டீட்டெயிலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அடுத்தது என்ன செக் பண்ணி கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? நான் இந்த எக்ஸல் ஒர்க் ஷீட்டையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ரெக்கார்டிங்கும் நான் இன்றைக்கே பண்ணி விட்டுறேன், அப்லோட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப்பில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சீட்டோட இந்த ஃபார்முலா ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, யாருக்கு டவுட் எதுவும் இல்லையா? ஓகே, அப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.